வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வழக்கமாக நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுக்கு 6 சுவை இருக்க மாதிரி மாங்காய் பச்சடி அல்லது வேப்பம்பூ பச்சடி வந்து ரெடி பண்ணுவோம். இந்த வருஷம் வித்தியாசமாக நார்த்தங்காய் வச்சு நார்த்தங்காய் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நார்த்தங்காய் பச்சடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்க நார்த்தங்காயை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப காயாக இருந்துச்சுன்னா அதனோட தோல் வந்து ரொம்ப துவர்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காயாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பழுத்ததான் நம்ம நார்த்தங்காயை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். இப்போ நார்த்தங்காய் வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நார்த்தங்காய் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடணும். விதையோடு நம்ம வந்து பச்சடியை ரெடி பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் எல்லா விதையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளால் எந்தளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஊறுகாய்க்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணுவோம். பச்சடிக்கு வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பீஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பச்சடியை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்குன இஞ்சி சிறு துண்டு, பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு 5 பல், அப்படி இல்லைன்னா பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கணும். இப்போ வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த நார்த்தங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க நார்த்தங்காய் வந்து அதனோட தோல் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரும்போது நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைம் வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சங்காய் அளவுக்கு நார்த்தங்காய் வந்து புளிப்பாக இருக்காது, அதனால் புளி கரைசல் வந்து நம்ம கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நார்த்தங்காய் வேறக்கு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பச்சடிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஊறு அளவுக்கு இதுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 7 நிமிஷம் நார்த்தங்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நடுவில் 2 தடவை மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே நார்த்தங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். நம்ம வந்து நார்த்தங்காய் இந்த டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நல்லா வெந்துருச்சான்னு. அந்த மாதிரி நல்லா குழைவாக இருக்குது அப்படின்னா இதே போதும். அப்படி நார்த்தங்காய் வேகலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நார்த்தங்காய் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நார்த்தங்காய் நல்லா அந்த மாதிரி குழைவாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த நார்த்தங்காய் பச்சடியை வந்து குக்கரில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சிங்கனாவே நார்த்தங்காய் நல்லா வெந்து தோல் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு இந்த நார்த்தங்காய் பச்சடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அறுசுவையும் தெரியணுங்கிறக்காக கசப்பு சுவைக்காக இது கூட கொஞ்சமாக வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நேரம் ஆக ஆக நம்ம வெல்லம் சேர்த்தனால அது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். நல்ல புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த நார்த்தங்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் இந்த அறுசுவையோட கூடிய இந்த நார்த்தங்காய் பச்சடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.